நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், வாட்ஸ்அப், இன்னும் இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. எல்லா சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் பின்னாடியும் ரியலாக என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இன்ஜினியர்ஸ் டெஸ்க். நான் உதய். டெவாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மொத்தம் 2 முக்கியமான டீம்ஸ் இருப்பாங்க. அதில் ஒன்று டெவலப்பர்ஸ் டீம், இன்னொன்று ஆப்ரேஷன்ஸ் டீம். டெவலப்பர் டீமோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு யூஸரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடை ரெடி பண்ணி அதை ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ்கிட்ட கொடுக்கறது. ஆப்ரேஷன் டீமோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கோடு எல்லாமே சரியாக என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ் டீம் செக் பண்ணுறப்போ டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆனது அப்படின்னா, இந்த கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸ் டீம் டெவலப்பர் டீமுக்கு ஒரு மெயில் போடுவாங்க, அவர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் சில நேரத்தில் டெவலப்பர் டீம் இல்லை, இந்த கோடு என்கிட்ட நல்லா தான் ஒர்க் ஆகுது, என்னோடய சிஸ்டமில் இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம் இல்லை, இந்த கோடில் வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, சரியாக ஒர்க் ஆகலை, இந்த என்விரான்மெண்ட்டில் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸ் டீம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ப்ளேம் கேம் ஹேப்பன் ஆகும். இந்த ப்ளேம் கேம் எதனால் ஹேப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டீமுக்கும் ஆப்ரேஷன் டீமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் கேப். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால நமக்கு ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டிலே ஆகுது. இந்த ரிலீஸ் அப்படின்றது டிலே ஆகிறதுனால கஸ்டமரோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த கம்பெனி ஆளாகுது. கஸ்டமர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்கு லாஸும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு விஷயந்தான் நம்மளுடைய டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் அப்படின்னா ரியலாக என்னென்னா, டெவலப்மெண்ட் டீம் ப்ளஸ் ஆப்ரேஷன் டீம், இவங்க 2 பேரையும் ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு டூல். அப்படின்னா இந்த டெவாப்ஸ்னுடைய கோல் என்ன? ஃபாஸ்டர் டெலிவரி, பெட்டர் கொலாபரேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரிலையபிள் ரிலீஸ். ஸோ இந்த டெவாப்ஸோட லைஃப் சைக்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அவங்களுடைய ஐடியாவை சொல்லுவாங்க, அந்த பிளானை டெவலப்பர் டீம் ஒரு கோடாக எழுதுவாங்க, அந்த கோடை பில்ட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் டீம் செக் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் அப்ளிகேஷன் பாஸ் ஆனது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் யூசர்ஸ்க்கு வரும். யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற எல்லா மெட்ரிக்ஸையும் நாம் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ், கிட், கிட்ஹப், ஷெல் ஸ்கிரிப்டிங், நெட்வொர்க்கிங், டாக்கர், குபர்னெட்டிஸ், AWS, CI/CD, அப்புறம் ஜென்கின்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இந்த சேனலில் நான் இந்த டெவாப்ஸ் படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்றது. நம்ம இந்த சேனலில் வெறும் தியரி மட்டும் பார்க்க போகிறதில்ல, ப்ராக்டிக்கல் செஷன்ஸையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட முடிவில் நம்மளுடைய ஓன் சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஓன் சர்வரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஓன் பேக்கப் ஸ்டோரேஜையும் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுனால நான் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரு மொபைலையோ, டிவியோ, இல்லை லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்பை வச்சு இந்த சர்வரில் இருந்து என்னால் பாட்டு கேட்டுக்க முடியும், இல்லை என்னால் ஒரு வீடியோ பார்த்துக்க முடியும், இல்லை அதை ஒரு பேக்கப் டிவைஸாகவும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் தான் நிறைய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சீரீஸில் வரப்போகுது. அதை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம். ஒன்ஸ் அகைன், வெல்கம் டு இன்ஜினியர்ஸ் டெஸ்க்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளை மாதிரியே ஏதாவது புதுசாக பண்ணணும்னு க்யூரியஸாக இருக்க உங்களோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும். அப்போ தான் இந்த ஜேர்னியை மறக்காமல் நீங்களும் கண்டினியூ பண்ண முடியும். லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஸோ ஸ்டே ஹெல்த்தி whatever the situation. Just be positive. Until then, bye அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. Hello everyone.